நேற்று பேசியிருந்தாருங்க. அதாவது முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்தை உணர்ந்துக்கணும். அவர் கல்யாணமா ஏறலாம், கல்யாண மண்டபத்தில் திமுக கட்சிக்காரங்களே உட்கார வச்சுக்கலாம். திமுக கட்சி கல்யாணத்துக்கு நீங்களும் போவாங்கண்ணா, திமுக காரன் தான் உட்காந்துருப்பான். அதில் முதலமைச்சர் பேசலாம், அதில் கைத்தட்டல் வாங்கிக்கலாம். ஒரு காமன் ஆடியன்ஸ் ஒரு சாதாரண தமிழ் குடிமகன் முதலமைச்சர் பேசுகின்ற எந்த பேச்சையும் பொருட்டாக எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு பொய் பேசுகிறார். நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னது என்ன தவறு? நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழகத்தினுடைய கோவில் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லியிருக்காங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெலங்கானாவில் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் கோவிலினுடைய அவநிலைமையை பற்றி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இவ்வளவு பேசுகிற திமுக 1976 2014 நீங்கள் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் பலமுறை ஆட்சியில் இருந்தீங்க. மொத்தமாக தமிழ்நாட்டிலிருந்து திருட்டு போன சிலை எத்தனை கொண்டு வந்தீங்க? வெறும் 13. இந்தியா ஃபுல்லாக சேர்த்து காங்கிரஸில் 10 ஆச்சு. நாங்கள் இன்னைக்கு 9 வருஷத்தில் 350க்கு மேலே கொண்டு வந்திருக்கோம். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. ஒரு சிலைகளை கொண்டு வர்றதுலேருந்து கோவில் நிலத்தை என்ன வரி போடுறீங்க? 1 ரூபா 2 ரூபா, ஆனுவல் வரி 99 வருஷம் 3 ரூபா. உடனே சேகர் பாபு அவர்களுக்கு என்ன சந்தோஷம்னா, பிஜேபிக்கார 2 பேர் லேண்டை கேப்சர் பண்ணி வச்சிருக்கான், பேர் சொல்லுங்க, ஆக்ஷன் எடுங்க. நான் வேண்டான்னு சொன்னா பிஜேபிக்கார வச்சிருக்க ட்ரஸ்ட்டுக்கும் கோயிலுக்கும் பிரச்சனை இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு ஆக்ஷன் எடுங்க. ஆக்ஷன் எடுத்தா நானே வரவேற்கிறேன், நான் எப்படி எடுங்க. ஆனா அவர் சொல்ற கணக்கில் 3% தான் பிஜேபி வர்றா, 97% யாரு? அப்படியே டிஎம்கே லிஸ்ட்டை போடுங்க, இன்னொரு கட்சி லிஸ்ட்டை போடுங்க. ஸோ எத்தனை நாளைக்கு தமிழ்நாட்டில் பொய்ய பேசி வண்டி எத்தனை நாளைக்கு ஓட்டுவாங்க? அதனால் சேகர் பாபு அவர்களும் ஒரு விஷயத்தை உணர்ந்துக்கணும். காக்கா போய் உட்காருது, பனங்கா கீழே உழுவுது, அதுக்கு ஸ்டாலின் காரணம்ங்கிறார். 1000 கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கும் ஸ்டாலினுக்கும் என்ன சம்பந்தம்? இவர் அங்கே போனாரா? எண்ணெய் ஊத்துனாரா? திரிய போட்டாரா? இவர் 6 கால பூஜைக்கு அங்கே உட்கார்ந்தாரா? இவரு போய் கோயிலுக்கு பெயிண்ட் அடிச்சாங்களா? ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க பரம்பரையாக அந்த ஊரில் இருக்கக்கூடிய சாதி சனங்கள் அந்த கோவிலுக்கு அவன் உயிரை கொடுத்து கும்பாபிஷேகம் பண்றான். ரிப்பனை கட் பண்றதுக்கு சேகர் பாபு போறாரு, இவர் கணக்கில் நம்பர் 1 எழுதிக்கிறார். 1000 கும்பாபிஷேகங்கள் உங்க பங்கு என்னன்னு நான் கேட்கிறேன். உங்க பங்கு என்னன்னு நான் கேட்கிறேன். ஊர் மக்கள் பங்கு இருக்கு, சாதி சனங்கள் பங்கு இருக்கு. அந்த கோவிலுக்கு சம்பந்தப்பட்ட பரம்பரையாக இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு வரக்கூடிய சனங்கள் அங்க இருக்காங்க. இதெல்லாம் கொண்டாடுறாரு. சிஎம் வாக்கிங் போறார், ஒரே தாத்தா வருவார் அந்த ஸ்விஃப்ட் கார்ல, அந்த ஒரே தாத்தா பார்க் பண்ணுவார். இது ஒயிட் மேன் அப்பீலுமாங்க. அந்த காலத்தில் இந்தியா ஓல்டுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளக்கார சொல்லணும் இந்தியா சூப்பர். இன்னைக்கு முதலமைச்சருக்கு பிராமின் சொல்லணும் நீங்க சூப்பர். இன்னைக்கு பிராமின்ஸ் மேன்ஸ் அப்பீல். யாராச்சும் ஒரு பிராமணர் ரோட்ல வர்றாருன்னா அவரை வாக்கிங் போகும்போது முதலமைச்சர் பார்ப்பார். உடனே பிராமணர் பிராமின் மொழியில் சொல்ல, பேஷா பண்றேன், சூப்பரா பண்றேன், அப்பாவோட அருமையா பண்றேன், பேஸ்ன்னு சொன்னா உடனே முதலமைச்சர் தேங்க்யூன்னு சொல்லுவார். பிராமணர் வாழ்த்திட்டார் திமுகவை, அப்ப நாங்க தான் மாடல் ஆச்சு. என்ன காலத்துல வாழ்றீங்க? 1980 அந்த 2 ஸ்கிரீனை போட்டு படம் ஓட்டுவாங்களா, அந்த மாதிரி ஓட்டிட்டு இருக்காங்க. அதே ஆள் வருவாங்க. நான் விழுவேன், எல்லா இடத்துலையும் விழுவேன். நான் எனக்கு ஜாதி கிடையாது, எல்லா காலையும் விழுவேன். நான் அடிப்படை சமுதாயத்துல இருந்தா வீட்டுக்கு போய் நான் உட்காந்து சாப்பிடுவேன், அவங்களோட தங்குவேன். நான் சாதி பார்க்கறது இல்லை. தமிழ்நாட்டில் எந்த அரசியல் தலைவர் போய் சாப்பிட்றாங்கன்னு கேளுங்க. முதலமைச்சர் கையை தொட்டா சானிடைசர். நான் போட்டோ காட்டு கொடுக்கட்டும் உங்களுக்கு, முதலமைச்சர் எத்தனை டைம் சானிடைசர் போடுறாருன்னு. தென்காசியில் கை தொட்டா சானிடைசர். நீங்களும் அரசியல்வாதியா? புது தட்டு, புது பிளேட்டு, வீட்டில் போய் போட்டோ எடுக்கும்போது அந்த கட்சி சார்ந்த டெலிவிஷனோட எம்பளம் இருக்கும், அதுல போட்டோ கேட்ட நான் சாப்பிட்டேன். இதுதான் நீங்க சாதி சனமெல்லாம் பாக்குறதா? நான் பிராமணரும் சரி, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தும் எது மனிதனே உருவாக்கி இருக்கணும், ரெண்டையும் சமமா பார்க்கிறேன். ஒரு பிரம்மச்சாரி யாரா இருந்தாலும் கடவுளா நான் பார்க்கிறேன். எந்த ஒரு பிரம்மச்சாரி வேட பாடசாலையில் நின்று வேதம் படிக்கிறானோ காலில் நான் விழுவேன். அதே நீங்க சொல்ற தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து ஒரு குழந்தை வேதமோ கீதையோ படிச்சா அந்த குழந்தை காலில் விழுகும். அது என்னுடைய அரசியல். இவங்கள மாதிரி போட்டோக்காக அப்படியே போகும்போது அந்த தாத்தாவே வாக்கிங் வரும்போது அந்த தாத்தாவே வருவாரு, பேஷ் ரொம்ப நல்லா பண்றேன். எதுக்கு இந்த பொழப்பு? அதை வீடியோ எடுத்து அவங்க டீமே சர்க்குலேட் பண்ணி எங்களை வாழ்த்திட்டாங்க. நான் கேட்கறது நெத்தியடி கேள்விகள். 1000 கும்பாபிஷேகத்திற்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு? 97% நீங்க கணக்கு கொடுக்கல. அந்த லேண்டை யார் ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க? வேதாரண்யத்தில் எந்த குரூப் அந்த லேண்ட் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க? பேர் சொல்லாம எனக்கு பேர் தெரியும், நீங்க சொல்லுங்க. எத்தனை திமுக கார கோயில் நடத்த வச்சிருக்காங்க சொல்லுங்க. சம்பந்தம் இல்லாம பாஜக கார வச்சிருக்காங்க. பாஜக வச்சு ஆக்ஷன் எடுக்க நான் வேண்டான்னு சொன்னா, சேகர் பாபுக்கு நான் போன் பண்ணா, அண்ணா நீங்க பாஜக காரனா அதை தொடக்கூடாதுன்னு சொன்னா நான் சொல்லவே இல்லையா? நீ ஆக்ஷன் எடு, யாரு வேண்டான்னு சொன்னா? நீ எந்த வேலையும் செய்யாம இதை வச்சு ஹைகோர்ட்ல அபிடவிட் போட்டு எத்தனை நாளைக்கு சேகர் பாபு வண்டி ஓட்டிட்டு இருப்பாருன்னா?